உயிரிழந்த மனைவியின் நினைவாக அவரது சமாதியை சுற்றி தாஜ்மஹால் போன்று நினைவு வீட்டை கட்டிய கணவரின் செயல் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அடுத்த துறையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பழனி செல்வி தம்பதியினர். 52 வயதாகும் பழனி காஞ்சிபுரம் பகுதியில் பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்து வருகிறார். இவருடைய மகள் நிஷானிக்கு 2 வருடத்திற்கு முன்பு திருமணமாகியுள்ளது. அவர் கணவனோடு வாழ்ந்து வரும் நிலையில் பழனியின் மனைவி செல்வி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உயிரிழந்தார். செல்வி உயிருடன் இருந்த காலத்தில் ஒரு அழகான தனி வீடு கட்ட வேண்டும் என்ற தனது ஆசையை கணவரிடம் கூறியுள்ளார். ஆனால் வீடு கட்டு முன்பாகவே செல்வி உயிரிழந்துள்ளார். மனைவி மீது கொண்ட பேரன்பின் காரணமாக அவரது உடலை துறையூர் பகுதிக்கு அருகில் உள்ள தனது சொந்த நிலத்தில் புதைத்த பழனி ஓராண்டு நிறைவு பெறுவதற்குள் வீட்டை கட்டவும் திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் மனைவி புதைக்கப்பட்ட இடத்திலேயே சமாதியுடன் கூடிய படுக்கை அறை, சமையலறை என அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு அழகிய வீட்டை கட்டி முடித்துள்ளார் பழனி. தன் மனைவி இறந்து 1 வருடம் நிறைவடைந்த நிலையில் நினைவு நாளன்று வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்துள்ளார். அந்த வீட்டிற்கு செல்வி துளசிவனம் எனவும் பெயர் வைத்த பழனி வீடு முழுவதும் மனைவியின் புகைப்படங்களை அலங்கரித்து வைத்துள்ளார். தன் மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத பழனி சமாதிக்கு அருகாமையிலேயே அவருக்கு ஒரு சிறிய படுக்கை அறையையும் அமைத்துள்ளார். அவருடைய உடல் மட்டும்தான் இந்த மண்ணுக்குள் சென்றது. ஆனால் அவருடைய நினைவுகள் எப்பொழுதும் என்னுடன் கூடவே இருக்கிறது என்று உருக்கமாக பேசியிருக்கிறார் பழனி. தன் மனைவி ஆசைப்பட்டதற்காக உயிரிழந்து ஓராண்டு முடிவதற்குள் அவரது நினைவாக சிறு தாஜ்மஹாலையே கட்டியிருக்கிறார் பழனி. மனைவியின் ஆசையை நிறைவேற்ற நினைத்து அவரது சமாதியை சுற்றி நினைவு இல்லத்தை கட்டிய பழனியின் செயல் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது.